தேவ சமூகத்தில் நம்ம கூடி வந்தோம். தேவனை நன்றாய் துதிக்க ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதம் உழைக்க நமக்கு அவர் தான் பலன் கொடுக்கிறார். வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு நல்ல உணவு, சுத்தமான தண்ணீர், நல்ல சுகாதாரம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் தான் முக்கிய காரணம். ஆமாம், அவரால் தாங்க நான் சுகித்திருக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? அப்போ அவர் கொடுத்த அந்த சுகத்தினால உழைக்கிறோம். உழைச்சி கவனிங்க, அவருடைய ஊழியத்துக்காக விதைக்கிறோம். நிச்சயமாய் அதை அறுவடை செய்ய தேவன் உதவி செய்வார். மாத்திரமல்ல, இந்த நேரம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நேரம். நான் ஏற்கனவே சொன்னது போல், ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை என்றால் வேதத்தில் இருக்கிற தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, அவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிற மக்களுக்கு நிச்சயமாக தேவன் மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, இந்த மாதம் என்ன பேசட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் என் சிந்தனையை செலுத்தின பொழுது கர்த்தர் எனக்கு என் சிந்தனையிலே நினைப்பூட்டின ஒரு வேத வசனம்தான் ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த வார்த்தைக்கும் கையை நல்லா தட்டலாம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உண்மையில் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளைவீர்கள். நல்ல வசனம், நல்ல கையை தட்டு. அப்படி இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சூப்பர் வசனம். நீ மென்மேலும் பலப்படுவாய், நல்ல கையை தட்டுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நல்ல கையை தட்டுவோம். ஆண்டவரே, தப்பில்லை, கையை தட்டலாம் தான். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் இதுக்கு தான் நம்ம ரொம்ப கையை தட்டணும். ஏன்னா இங்கே சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. கவனிங்க, கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு கதையை சொன்னேன் நான். என்னன்னா, ஆபிரகாம் விக்கிரக ஆராதனையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனாக தான் இருந்தார். நம்மளை மாதிரியே சில வழிபாடு, அந்த வழிபாட்டில் இருந்து தேர்வு செய்து தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஆபிரகாம். அப்ப அந்த ஆபிரகாமுடைய அப்பா யாருன்னா, ஆபிரகாமுடைய அப்பா தேராகு. அவர் சிலை செஞ்சு விற்கிறவர், சிலைகளை செஞ்சு விற்கிறவர். இதெல்லாம் எங்கே நினச்சி எங்கே இருக்குது அப்படிலாம் கேட்காதீங்க, சரிங்களா? கவனிங்க, நாம் செய்கிற பொருட்களையெல்லாம் எங்கே கொண்டு போவோம்? சந்தைக்கு கொண்டு போவோம். நல்ல விளைச்சல் மூட்டை மூட்டையாக கட்டி எங்கே எடுத்துக்கு போவோம்? விற்பனைக்கு, சந்தைக்கு. நல்ல கத்திரிக்காய் விளைஞ்சு போச்சு, எங்கே கொண்டு போவோம்? மார்க்கெட்டுக்கு, சந்தைக்கு. அது மாதிரி அந்த நாட்களிலும் சந்தை இருக்குது. வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் கூடி வியாபாரம் பண்ணுகிற இடம். அந்த இடத்துக்கு அப்பாவும் பிள்ளையும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிலைகள், விக்கிரகங்கள், கடவுள்கள் அதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் விற்பாங்க. பக்தி உள்ள ஜனங்கள் வாங்கிக்குவாங்க. வீரத்துக்கு ஒரு கடவுள், கல்விக்கு ஒரு கடவுள், சரியா? அப்புறம் என்னது, ஆசீர்வாதத்துக்கு ஒரு கடவுள். இப்படி பல கடவுள்கள் இருக்குது. கடவுள்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜாதிக்கும் பஞ்சம் இல்லை தேசத்தில், உலகத்தில். அப்போ எல்லாரும் மார்க்கெட்டில் போய் அப்பாவும் பிள்ளை இப்படி வைக்கும்போது, அப்பா அவருக்கு வயசு ஒரு 73 அல்லது 74 இருக்குன்னு வச்சுங்க. அவருக்கு இது வரைக்கும் குழந்தையே கிடையாது. அப்போ அவருக்கு விரக்தி வந்திருக்குமா, வந்திருக்காதா? அப்பா சொல்கிறாரு, அடே ஆபிராம், இதை கொஞ்சம் பார்த்துக்க,
நான் அப்படி போய் இயற்கை காரியத்தை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயற்கை உபாதை அவரை நெருக்கவே அப்படி விலகி போகிறார். இப்போ இந்த கடவுள்லாம் இவர் பார்க்குறாரு, சம வெறுப்பாகி போச்சு. திருமணமாகி இவ்வளோ வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை கூட இல்லையா, இதெல்லாம் செஞ்சு விற்கிறோம், எவ்வளோ பக்தியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கோவம் வந்து என்ன பண்ணார், பக்கத்தில் ஒரு தடி இருந்தது எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டார். அவ்வளோ கோவம் வந்துச்சு, அடிச்சு நொறுக்கிட்டார். எல்லாம் தூள் தூளாகி போச்சு. இப்போ தான் பயம் வருது, ஐயோ அப்பா வந்தால் என்னடா சொல்கிறதுன்னு. இப்போ அப்பா தேராக வந்துட்டார். அட்டே என்னடா இது அப்படின்னு பார்த்து அவர் பதட்டப்படும்போது, அப்பா ஒன்றும் இல்லைப்பா, அதுங்களுக்குள்ளே கோவம் வந்து அதுங்களே சண்டை போட்டுக்கின்னு அதுங்களே இப்படி என்ன பண்ணிச்சுங்க, மாண்டியை உடச்சி கையை உடச்சிங்கன்னா அதுங்களே விழுந்து போச்சு அப்படின்னு. டே முட்டா, இதுக்கு உயிர் இருக்குதா, இது சிலைடா அப்படின்னு. அந்த சிலைக்கு எப்படி கடவுள்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டாராம். அந்த சிலையை ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சிலை, இதுக்குள்ள உயிரே இல்லைன்றியே, அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம விற்கிறோம், இதெல்லாம் எப்படி நம்ம கும்பிட முடியும் யோசிச்சு அப்படின்னு உடனே அவர் ஷாக் ஆகிட்டாராம். இதெல்லாம் யூதர்களுடைய பாரம்பரிய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாம். அப்போது கவனிங்க, என்றைக்கோ ஒரு நாள் அவருக்கு உண்மை தெய்வம் யார், உண்மையான கடவுள் இந்த உலகத்திலே இருப்பாரானால், இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தெய்வம் இருப்பாரானால், அவரே என்னுடைய கடவுள், அவர் தான் என்னை உருவாக்கி இருக்க முடியும். வானத்தில் பார்க்கிறார் இவ்வளோ நட்சத்திரங்கள், இந்த பூமியை பார்க்கிறார், பறந்து விரிந்து கிடக்கிற பூமியை பார்க்கிறார், எவ்வளவு பிரமிப்பான காரியங்கள். இதை ஏதோ ஒரு சக்தி படைத்திருக்கிறது, அந்த சக்தியை நான் பார்க்க வேண்டும், அந்த சக்தியின் குரலை நான் கேட்க வேண்டும். இப்படி மெய்யான இறைவனை தேடுகிற அந்த உணர்வு அவருக்குள் வந்தபடியினாலே இவனே சரியான ஆள் என்று சொல்லி உண்மையான தெய்வத்தை அவன் தேடுகிறபடினால கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். ஏதோ ஒரு நாள் அபிராமே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஷாக்காராரு. நீ சொல்லுகிற, நீ நினைத்து கொண்டிருக்கிற, நீ வாஞ்சிக்கிற, நீ தேடுகிற உண்மை ஆண்டவர், உண்மை கடவுள் நான் தான், உன்னை உருவாக்கினவரே நான் தான். ஆகவே உன்னுடைய தேசத்தை விட்டு, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு, உன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்டு கவனிங்க, கீழ்ப்படிந்து எங்கே போறன்னு தெரியாமலேயே நம்புவதற்கு ஒரு அடையாளம் கூட இல்லாத சூழ்நிலையில கூட அவன் கவனிங்க, இந்த தெய்வம் அழைச்சிட்டார், மாத்திரமல்ல உனக்கு ஒரு பிள்ளையை நான் கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். அப்படிலாம் சொல்லி அந்த ஆபிரகாமை அவர் அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே விசுவாசத்தோடு கூட போனார். அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இல்லை, அவர் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினாராம். கையை தட்டி ஆபிரகாமுக்காக தேவனை மையப்படுத்துவோமா? வெள்ளிக்கிழமை ஒரு சம்பவத்தை, வெள்ளிக்கிழமை ஆபிரகாமை குறித்து ஒரு அதிகாரத்தை நான் தியானம் பண்ணும்போது என் உடம்புலாம் அப்படியே புல்லரிக்க ஆரம்பிச்சிச்சு, உடம்புலாம் அப்படியே சிலிர்க்க ஆரம்பித்தது, மனசுக்குள்ளே அழுகையும் வந்தது. ஆபிரகாம் எவ்வளோ பெரிய கிரேட், ஆண்டவருக்கு எப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படிதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஆபிரகாமுக்கு 99 வயசு. எத்தனை வயசு? 90. இடைப்பட்ட அந்த 24 வயசுல, 24 வருஷத்துல ஒரு அற்புதமும் நடக்கல. அதாவது அழைச்சி 24 வருஷம் ஆயிடுச்சு, அழைச்சி 24 வருஷம் ஆயிடுச்சு. ஒருவேளை அவர் சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை தடுமாறி இருக்கலாம், உள்ளுக்குள்ள நடக்குமோ நடக்காத தெரியாது. ஆனா அந்த சூழ்நிலையில தான் அந்த 24 வருடங்கள் கடந்த பின்பு 99வது வயசு வந்தவுடனே ஆபிரகாமுக்கு கடவுள் தரிசனத்தில் தம்மை வெளிப்படுத்தி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆமென். கவனிங்க, அவருடைய நாமத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார், அவருடைய குணாதிசயத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். என்னன்னு சொல்றாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு என்னவென்றால், நான் உனக்கு பிள்ளையை தருவேன், பிள்ளை பாக்கியத்தை தருவேன்.
நான் உனக்கு பிள்ளை பாக்கியத்தை தருவேன், மாத்திரமல்ல சொந்த தேசத்தை உனக்கு தருவேன், அது மாத்திரமல்ல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதிரி ஆண்டவர் அவருக்கு பிராமிஸ் பண்ணி தான் அவரை அழைத்து வருகிறார். இவரு அப்படி ஒரு மாதிரி சோர்ந்து போய் இருக்கிற அந்த சூழ்நிலையிலோ என்னமோ தெரியல, மனைவி ஒரு தப்பான ஐடியா கொடுக்குறாங்க. ஏங்க, ஒருவேளை என் சரீரம் கர்ப்பம் செத்து போச்சு, என் கூட வந்த வேலைக்கார பொண்ணு ஆகா சின்ன பொண்ணா இருக்கிறா, அவளை நீர் அறிந்து கொள்ளும், அவளை உங்களுக்கு மனைவியாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஐடியா இவதான் தரா. அது மூலமா ஒரு குமாரன் பிறந்தால் கடவுள் ஒரு அற்புதம் செய்தார் அப்படின்னு நாம சொல்லலாம். ஆகவே அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆகவே நீங்க ஆகார மனைவியை ஏத்துங்கன்னு சரி, நான் அவர் என்ன பண்ணிட்டாரு, மனைவியா ஏற்றுக்கொண்டு அந்த ஆகாரை ஆபிரகாம் அறிந்த பொழுது கவனிங்க, அப்பொழுது அவள் கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெற்றால் அவளுக்கு இஸ்மவேல் என்று பெயர் வைக்கிறார்கள். ஆனா அதுக்கு முன்னாடியே அவ கர்ப்பமானவன்ய எந்த புருஷனுக்கு தன்னுடைய வேலைக்காரையை மனைவியாய் கொடுத்தாலும் அவளையே இலக்காரமா இவன் நடத்துறான், அவளே அற்பமா நினைக்கிறா. பாத்தியா, உங்களோட கடவுள் இல்லை, என் கூட தான் கடவுள் இருக்கிற, என்னதான் கடவுள் ஆசீர்வச்சான்னு சொன்னோடனே அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆபிரகாம் போய் வேதனையெல்லாம் கொட்டும்போது அவ இப்போ உங்க கையில தானே இருக்கிறா, உனக்கு என்ன இஷ்டமோ அப்படி அவளை நடத்துன்னு கவனிங்க. கட்டினமா புள்ளத்தாச்சி பொம்பளையா இருக்கும்போது நடத்தும் பொழுது அவள் தாங்க முடியாதவளா என்ன பண்றான்னா ஓட ஆரம்பிக்கிறான், அந்த இடத்த விட்டே ஓடிடுறான். ஓடும் பொழுதுதான் ஒரு வனாந்தரத்தில் கவனிங்க ஆண்டவர் அவளுக்கு தரிசனமாகி ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், எங்கே போற, எங்க போற, எங்க இருந்து வர, எங்க போற அப்படின்றார். என்னை பார் அப்படின்னு சொல்லி அங்கே கவனிங்க, நீ போய் உன் ஆட்சியாரின் இடத்தில் அடங்கியிரு, நான் உன்னை உன் மகனை ஆசீர்வதிப்பேன், அவனுக்கு இஸ்மவேல் என்று பேர் வைப்பாய், உன்னை நான் பிளஸிங் பண்ணுன்னு சொல்லி மறுபடியும் கொண்டு வந்து அடங்கி இருக்க உதவி செய்கிறார். இது 16வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்ப இந்த சூழ்நிலையில கவனிங்க, 86 வயசுல அவருக்கு ஒரு மாம்சத்தின்படி குழந்தை பிறக்குது. அதாவது ஆண்டவர் அதை சொல்லலை, அந்த குழந்தைக்கு பேர் இஸ்மவேல். அதுதானாக்குன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கொலாவி ஒரு வேளை அப்படி வளர்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் தரிசனத்தில் அவருக்கு தோன்றி, ஆபிரகாமே நீ என்ன என்னன்னு நினைச்ச, நீங்க தப்பா ஐடியா போட்டு நீங்க உங்களுடைய சுயபலத்தில் ஒரு குழந்தைய பெத்தெடுத்து இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்தது நீங்க சொல்றீங்க, கிடையாது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆமென், நான் உனக்கு சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவேன், நான் உனக்கு சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். நீ சோர்ந்து போயிருக்கிற, நீ மாம்சத்தில் முடிவெடுத்து இப்படி நடந்து கொண்டாய், ஆனா நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு என்ன சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உனக்கு தேசத்தை தருவேன், நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், உனக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் அப்படின்னு சொன்ன இல்லையா, நிச்சயமாய் அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிதான் அந்த நேரத்தில் கவனிங்க தம்முடைய நாமத்தை அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த பெயரின் அர்த்தம் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். ஒருவேளை அந்த ஆபிரகாமை போல ரட்சிக்கப்பட்டு 20 வருஷமாகி இருக்கலாம், 10 வருஷமாகி இருக்கலாம், 5 வருஷமாகி இருக்கலாம், 2 வருஷமாகி இருக்கலாம், என் வாழ்க்கையில இன்னமும் நடக்க வேண்டிய நிகழ்வுகள் நடக்கவில்லையே, நான் விரும்புகிற நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் எனக்கு கிட்டவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போன வாழ்க்கையின் பாதையில நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம், என் விருப்பங்கள் ஒன்றுமே நிறைவேறவில்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு சொன்ன கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
ஆமென். அப்போ கவனிங்க, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமை கைவிடவில்லை. சொன்ன வாக்கை நிறைவேற்றினார். கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆனா அந்த தெய்வம் ஆபிரகாமுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை. ஆபிரகாமுக்காக சிலுவையை சுமக்கவில்லை. ஆபிரகாமுக்காக இரத்தத்தை சிந்தவில்லை. உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்தார். மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நிச்சயம் இந்த 8வது மாசத்திலே அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார், பாதுகாப்பார், கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி நன்றி ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே. வருஷங்கள் கூடிக்கொண்டே போகலாம், வயதும் கூடிக்கொண்டே போகலாம். ஆமா, தேவனுக்கு அது ஒரு பொருட்டல்ல. ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்தும் படிக்கு என்னுடைய பலத்த கைக்குள் விசுவாசத்தோடு கூட அடங்கி இருங்கள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்கள் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, அவர்களுடைய பாவரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை, கால்கள் வீங்கவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை உங்களுக்கும் சொல்லுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அன்பானவர்களே, கடந்த 1ஆம் தேதி வித்தியாசமா இந்த தியானம் பண்ணோம். வெள்ளிக்கிழமை வேறொரு கோணத்தில் வித்தியாசமா இந்த தியானித்தோம். நேற்றைக்கு உட்கார்ந்து அதை வாசிக்கும் பொழுது இன்னொரு கோணத்திலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார். கவனிங்க, இந்த வசனத்தை மறுபடியும் படிப்போம். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. போதுமா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்கிற அந்த வசனத்திலே ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் சுட்டி காட்டினார். 3 காரியங்களை ஆண்டவர் சுட்டி காட்டினார். ஒன்று, தேவன் தம்முடைய அடையாளத்தை ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார் அல்லது சொல்லுகிறார். 2வது, அவருக்கு முன்பாக வாழும்படிக்கு, தூய்மையாய் வாழும்படிக்கு, பரிசுத்தமாய் வாழும்படிக்கு, நேர்மையாய் வாழும்படிக்கு ஒரு அழைப்பை தருகிறார். 3வது, தன்னுடைய எதிர்பார்ப்பை சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானம் பண்ணி திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறப் போகிறோம். முதலாவது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் தம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய குணாதிசயமாகிய நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற அந்த அடையாளத்தை காண்பித்து, மகனே ஆபிரகாமே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ சோர்ந்து போகாதே, நான் உனக்கு சொன்னதை செய்வேன். நான் யார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல் ஷடாய். எல் என்றால் வல்லமை, ஷடா என்றால், கவனிங்க, தாயின் மார்பை உடையவர். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, அழும் பொழுது, அலாதடி சல்லனு தூக்கி எப்படி அதை தலையில கையை வச்சு மார்போடு அணைத்துக் கொள்ளும் பொழுது அந்த குழந்தையின் அழுகையெல்லாம் நிறுத்தப்படுமோ, அது போல தாயின் மார்பையுடையவர், அது போல அன்பையுடையவர். கவனிங்க, 1000 மடங்கு அல்ல, லட்சம் மடங்கு அல்ல, கோடி மடங்கு அல்ல, அளவிட முடியாத மடங்கு அவர் அன்புள்ளம் கொண்டவர். ஆமென். கவனிங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதற்கு அர்த்தம் தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. அவர் ஆல்மைட்டி காட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படி என்றால் எல்லாம் செய்யக்கூடியவர். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வடியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? யோசித்து பாருங்கள். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த பெயருக்குண்டான அர்த்தம், மனிதரின் பார்வைக்கு சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கும் சக்தி அவருக்கு உண்டு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த பெயருக்கு அர்த்தம், ஏற்கனவே அனைத்து சக்திகளையும் வைத்திருக்கும் தெய்வம். அவர் நித்தியமானவர். அவரை யாரும் உருவாக்க முடியாது. அவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவரே பரலோகங்களையும், அவரே பரலோகத்தில் உள்ளவைகளையும், காணப்படுகிற காணப்படாத எல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிற சர்வ வல்லமை படைத்த தேவன். கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துவோம். அப்படிப்பட்ட தேவன் ஒரு மனுஷனுக்கு சரீரமே செத்து போச்சு அப்படின்னா பால் உணர்வே அவனுக்கு கிடையாது. அவனுக்கு சரீரமே செத்து போச்சு 99 வயசுல. இன்னொருத்தருக்கு சாராள் அவங்க மனைவி பாட்டி, ஒரு கிழவனுக்கும் ஒரு கிழவிக்கும் சுகம் வருமா இன்பம் வருமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பாட்டி ஆகிய சாராள் கவனிங்க, கிட்டத்தட்ட 89 வயசுல, இவருக்கு 99 வயசுனா அவங்களுக்கு 10 வயசு கம்மி. அப்போ 89 வயசுல பெண்மைக்குண்டான மாத வழிபாடு நின்று எத்தனையோ வருஷங்களாய் உருளாடி போச்சு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட 2 பேரை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆபிரகாமே, சாராளே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அப்போ ஆபிரகாமின் சரீரம் செத்து போயிற்று, சாராளின் மாத வழிபாடு நின்று போயிற்று. ஆனால் இவர்களுக்கு தான் ஆண்டவர் ஈசாக்கு என்கிற ஒரு மகனை பெற்றெடுக்க வல்லமை தந்தார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன். சத்து 4 நாள் ஆன ஒரு நாரி போன சரீரத்தை உயிரோடு கூட எழுப்ப முடியுமா? சர்வ வல்லமை படைத்த தேவனால் எழுப்ப முடியும். ஆமென். லாசருவை எங்கே அடக்கம் பண்ணி இருக்கிறீர்கள்? அவருடைய கல்லறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது உடன் பிறந்த சகோதரி சொல்லுகிறார், ஆண்டவரே, லாசருவின் சரீரத்தை அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆயிற்று, கப்படிக்கும், நாத்தம் எடுக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமையை பார்ப்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், வாங்கன்னு சொல்லி கல்லறைக்கு கூட்டிக் கொண்டு போய், அந்த கல்லறையில பெரிய ஒரு கல் உள்ளே போகக்கூடாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த கல்லை கூட ஆண்டவரால் பழக்க வச்சிருக்க முடியும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்கிற தடைகளை தகர்த்து போடுங்கள். இப்போது ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். உங்களுக்குள்ள அவிசுவாசம் என்கிற ஒரு தடை இருக்குது, சந்தேகம் என்கிற ஒரு தடை இருக்குது. ஆகவே நீங்க அந்த கல்லை புரட்டி போடுங்கள். கல்லை புரட்டி போட்ட உடனே கர்த்தர் அழைக்கிறார், லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே செத்து 4 நாளாகி கப்பெடுத்த சரீரம் இப்பொழுது மகிமையாய் எழுந்து உட்கார்ந்து நின்று அப்படியே கவனிங்க, அப்படியே எக்கி நடந்து வருகிறது. கர்த்தர் சொல்றார், அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். கையை தட்டி ஆண்டவருடைய வல்லமை, மகா பெரிய வல்லமை, நம்முடைய கற்பனையில நினைத்து பார்த்தலாத வல்லமை. அந்த வல்லமையின் தெய்வம் தான் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? 2 வருஷத்துக்கே சோர்ந்து போயிட்டிய,
ஒரு 3 வருஷத்துக்கே சோர்ந்து போயிட்டிய, வருஷம் ஆயிடுச்சு, வயது கூடி போச்சு, என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கிறியா? இல்ல, உனக்காக ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே உனக்கு கிரியை செய்ய வல்லவராய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். 38 வருஷம் பிறந்ததுல இருந்து பிறவி சப்பானியாய் இருந்த அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே படுக்கையாய் கிடந்த அந்த மனுஷனை பார்த்து சுகமாக விரும்புகிறாயா? ஆமாண்டவரே, எழுந்த நட. அவ்வளவுதான். வல்லமை புறப்பட்டு போய் அவருடைய கால்களிலே ஒரு பலனை கொடுத்து காலொன்றி நிற்கும்படிக்கு தன் பாய்களை எல்லாம் சுருட்டி படுக்கைகள் எல்லாம் சுருட்டி அவன் எடுத்துக்கொண்டு நடந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு சென்றான். இது உண்மையானால் அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஆமென். அந்த தெய்வம் சொல்லுகிறார், எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி. கையை தட்டு. அவரே கர்த்தரே பூமியை. நாங்க இது அவங்க கையை தட்டு. நாம கவனிங்க, உட்கார்ந்து இருக்கிற பூமியை படைத்த கடவுளுக்கு இதுவா கையை தட்டுறது? முழு பலத்தை அவருக்கு கொடுக்கலாமா? ஒரு 10 செகண்ட் முழு பலத்தையும். Praise the Lord. எரேமியா 10:12 சொல்றாரு, கவனிங்க, அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூ சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து. யோசித்து பாருங்கள், வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தாராம். ஆமென். அவர் வரும் பொழுது அவர் மகிமையான சரீரத்தோடு கூட ஒரு நாள் வரத்தான் போகிறார். அவர் வரும் பொழுது கவனிங்க, அந்த வானங்கள் கவனிங்க எல்லாம் அப்படி சுருட்டி கொண்டு காணப்படாமல் போயிடுமா, மலைகள் வெந்து உருகுமா. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய வல்லமைக்கு முன்னாடி யாராலையும் நிற்க கூட முடியாது. கவனிங்க, ஏராளமான எண்ணிக்கையில் அடங்காத தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் அவருக்கு முன்பாக நடுக்கத்துடனே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இப்பொழுதும் அவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற இறைவன் தம்முடைய பிள்ளைகள் வேதனைகள் மத்தியிலே கூக்குரலிடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, கதறும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது இறங்கி வந்து விடுவிக்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். கையை தட்டி அவருக்கு பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நீர் வல்லமையுடைய தேவன். ஆமென். மாத்திரமல்ல, செப்பனியா 3:17 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் ரட்சிப்பார். ரட்சிப்பார். ஆமென். எல்லாவற்றிலிருந்து ரட்சிப்பார், விடுவிப்பார். இக்கட்டிலிருந்து விடுவிப்பார், துன்பத்திலிருந்து விடுவிப்பார், உபத்திரவத்திலிருந்து விடுவிப்பார், வறுமையிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். அவரால் நிச்சயமாய் உன் வாழ்க்கை மேன்மைப்படும். ஆமா, ஹல்லேலூயா. உன் சத்துருவுக்கு முன்பாக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார். ஆமா, உன்னுடைய களஞ்சியங்களை கர்த்தர் பூரணமாய் நிரப்புவார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சொன்னாரே, என்னுடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், அந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்க, அந்த தெய்வம் உங்கள் நடுவில் இருக்கிறார், எங்கோ தூரத்தில் இல்லை, அவர் உனக்குள் இருக்கிறார். அததான் செப்பனியா சொல்ற, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இல்லம்மா, ஓகே, அது கூட நல்ல வசனம் தான். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:17, உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து.
உன் பேரில் உன்னை ரட்சித்ததற்காக அவர் சந்தோஷமாய் மகிழ்வார். ஆமென். உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், படித்த மாமேதைகள் இருக்கிறார்கள், பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், அரசியலில உயர்ந்த அதிகாரம் உள்ள மக்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரேனா அந்த அளவுக்கு நம்மை அவர் நேசிக்கிறார். அந்த அளவுக்கு நமக்குள் அவர் கொடுத்த ரட்சிப்புக்காக அவர் சந்தோஷப்படுகிறார். ஆமென். உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். அன்றைக்கு ஆபிரகாமின் தேவன் என்று மற்றவர்கள் அழைக்கும் பொழுது அவர் களி கூர்ந்தார். ஈசாக்கின் தேவன் என்று அழைக்கும் பொழுது களி கூர்ந்தார். யாக்கோபின் தேவன் என்று அழைக்கும் பொழுது களி கூர்ந்தார். எலியாவின் தேவன் என்று சொன்ன பொழுது களி கூர்ந்தார். உங்க பேரை சொல்லி அந்த சகோதரி கும்பிடுத, ஜீவா கும்பிடுத, ஹல்லேலூயா, சங்கீதா கும்பிடுத, அதான் அந்த சகோதரி எம்மி கும்பிடுத, அந்த தெய்வம் தான் இரண்டாவது இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவங்களுக்கு செஞ்சிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு தானே மகிமை, அவருக்கு தானே பெருமை. பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் உனக்காக எனக்காக உயிரை கொடுத்து சொல்லுகிறார், என் மக்களே, என் பிள்ளைகளே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, நீ சோர்ந்து போகாதே. ஆமென். அவர் சொல்ற காரியம் நீ சோர்ந்து போகாதே, நான் சர்வ வல்லமையுள்ள கடவுள், ஏற்ற வேளையிலே நான் உனக்கு சகாயம் செய்வேன். ஆமா, ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை தகர்த்து போடுவேன். நெடுங்காலமா எதுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறாயோ அதை நிறைவேற்றி காட்டுவேன். அல்லேலூயா. ஆமா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய வல்லமையின் ஆவியானவரால் அது உனக்கு ஆகும். ஆமென். ஆகவே தேவன் தம்முடைய அடையாளத்தை ஆபிரகாமுக்கு சொல்லுவது மாத்திரமல்ல, நமக்கும் இங்கே சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இரண்டாவது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு அப்படின்னா அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழும்படிக்கு ஒரு அழைப்பை தருகிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு அப்படின்னா அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ற, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனவே நீ சோர்ந்து போகாதே, நான் உன்னை வெட்டப்பட விட மாட்டேன். ஆகவே என் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிரு. நான் உன்னை பார்க்கலன்னு நினைக்காத, நீ வாழுகிற வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் ரெண்டு கண்கள் எப்போதும் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே எனக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீ வாழும்படி உனக்கு ஒரு அழைப்பை தருகிறேன். நாம அவருக்கு முன்பாக வாழும்படிக்கு கர்த்தர் அழைப்பை தந்திருக்கிறார். ஆமென். அப்ப இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், தேவன் நம்மை காண்கிறவர், அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வுடன் நாம் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும். வாயில வேண்டாத வார்த்தைகள் வரக்கூடாது, கண்களின் காட்சிகள் கெட்டதை பார்க்க கூடாது, தேவையில்லாததை கேட்கக்கூடாது, தேவையில்லாத இடங்களுக்கு நம்முடைய கால்கள் நடக்கக்கூடாது. ஏன்னா கவனிங்க, நம்மை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தின் பிரதமரோ தேசத்தின் முதல்வரோ ஒரு நாளைக்கு ஃபுல்லா உங்க வீட்டில் வந்து உக்காண்டா எப்படி பயபக்தியா இருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்தை விட்டு நகர மாட்டீங்க. உண்மை அதுதானே? அதை விட சர்வ வல்லமை படைத்த இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாம் விசுவாசம் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படி பேசுறாம வீட்டுக்குள்ள கேர்லெஸ்ஸா ஆண்டவர் பார்க்கல அப்படின்றதுக்காக கவனிங்க, எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்போம், எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்போம். இல்லைங்க, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக நாம் வாழுகிற வாழ்க்கை அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அவருக்கு நாம் வாழுகிற வாழ்க்கை கவனிங்க, அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்க வேண்டும். என் புள்ள எனக்கு முன்னாடி ஏடா கூடமா தகாத விதமா
கவனிங்க, ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தா என் மனசு எப்படி வலிக்கும் கொஞ்சம் யோசிப்பார். நான் செத்துட்டு இருந்தா கூட பரவாயில்லையே, நான் உயிரோடு இருக்கும் பொழுது இப்படி கெட்ட கெட்ட காரியங்களை செய்கிறானே, அநியாயமா இப்படி பாவம் செய்கிறானே, அவன் வாழ்க்கை இப்படி நாசமா போதே, கவலைப்படுவேனா மாட்டேன்னா? யோசிச்சு பாருங்க. இங்கே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. கிறிஸ்தவர் சக கிறிஸ்தவர்களுக்கு நான் ஒரு பரிசுத்தவான், அப்படி பர்ஃபெக்ட். ஆனா உள்ளத்துல குறுநி அழுக்க நம்ம வச்சிருக்கிறோமா? இருமாப்போடு கூட நடந்து கொள்கிறோமா? பெருமையோடு கூட ஓடுகிறோமா? யோசித்து பாருங்க. வெளியே தான் ஒயிட் அண்ட் ஒயிட், வெளியே எந்த நகையும் அணியல, ஆனா உள்ளத்துல எல்லாம் இருக்குது. என்ன இருக்குது? வெறுப்பு இருக்குது, காய்மகாரம் இருக்குது, பொறாமை இருக்குது, அசட்டை பண்ற காரியம் இருக்குது. நீ என்ன சொல்றது, நானா கேட்கறது, என் வழி தனி வழி, நான் சொல்றது தான் கரெக்ட், இப்படி இருக்குதா? யோசித்து பாருங்க. தேவன் உன் இதயத்தை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். உன் ஆற்றுல கவனி, கொழுப்பு அடைச்சு கொண்டிருக்கிறது, ரத்த குழாயில கொழுப்பு அடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ கவனிங்க, அறுவை சிகிச்சை செஞ்சாதான் அந்த ஆற்று நல்ல ஆற்றா துடிக்க ஆரம்பிக்கும். நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன் அன்பானவர்களே. வெளியேதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க, வெளியேதான் நான் ஊழியக்காரன், வெளியேதான் நான் ரெவரண்ட், எட்டுமே ரெண்டுக்கு வாடு வீடு ரெவரண்ட் பட்டத்தை, வெளியேதான் நான் பிஷப்பு. இன்னைக்கு பிஷப்பு கையில் கோல், மேலே தொப்பி, இதை வச்சுக்கிறவன் எங்கே போவான்னு அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்முடைய அழைப்பு வெளியரங்கமான மக்களுக்கான அழைப்பு இல்லை, கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு, ஆமென், அவருக்கு முன்பாக கவனிங்க. இந்த நாட்களில் உனக்கு எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாவங்களை அறிக்கையிட்டால் அவருடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது. ஆமாவா இல்லையா? மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை கொடுத்து உணர்த்துகிறார். மாத்திரமல்ல, திருச்சபைகளை ஏற்படுத்தி பரிசுத்த பாதைக்கு நேராய் திருப்புகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கவனிங்க, ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். 5 விதமான ஊழியர்களை கொடுத்து சபை பக்தி விருத்தி அடைய, சபை சீர்பொருந்த, இவ்வளவுலாம் செய்தோம். ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா தேவனை அசட்டை செய்கிறார்கள், தேவனை அசட்டை செய்கிறார்கள். ஆனா இது எல்லாம் இல்லாத காலங்களிலேயே கவனிங்க, யோசேப்பு தேவனுக்கு முன்பாக நடந்தான், தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினான். ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், ஏனோக்கு, அவனுக்கு பைபிள் கொடுக்கப்படவில்லை, திருச்சபை இல்லை, ஏனோக்குக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை, நமக்காக தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆனா அந்த ஏனோக்கு தேவனோடு கூட அவளுடைய பார்வைக்கு முன்பாக சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். அவனை தேவன் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பனா எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நடந்து வாழ்ந்திருப்பான் அந்த ஏனோக்கு. ஏனோக்குக்காக கையை தட்டி தேவனையும் பிரைஸ் பண்ணுங்க, தேவனையும் மகிமைப்படுத்துங்க. ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில கடவுள் பார்க்கிறார் என்று பயபக்தியா வாழ்ந்து சாவே வராதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பழைய ஏற்பாட்டில் இவனுக்கு மரணமே வந்ததில்லைங்க. ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் 11:5. எபிரேயர் புஸ்தகம் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு, மரணம் அடைஞ்சு இப்ப செத்து போய் அப்புறம் தானே போறான், அப்படிலாம் இல்ல, மரணமே காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவருக்கு முன்பாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், தூய்மையாய் வாழ்ந்தான், நேர்மையாய் வாழ்ந்தான், உண்மையாய் வாழ்ந்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான், ஆத்துமாவை காத்து கொண்டான். பவுல் எழுதுகிறார் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாமா? நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம். எதுக்காக உன்னை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார்? உலக அசுத்தத்தில கடந்தோம், உலகத்தின் பாவத்தில் ஒட்டி கொண்டிருந்தோம், விக்கிரக ஆராதனையில நாம விழுந்து போய் கடந்தோம். ஆனா ஆண்டவர் இப்பொழுது உன்னை என்னையும் தம்முடைய கவனிங்க ராஜ்யத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவர். சரிங்களா? அப்ப எதுக்காக அழைத்தார்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, நீங்க கவனிங்க, வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்கணும். போய் கை ஜோசியம் பார்க்க கூடாது. சரிங்களா? குறி கேட்க கூடாது. நல்ல நாள் எது, கெட்ட நாள் எது, யமகண்ட எது, நல்ல நேரம் எது, ராவு காலம் எது, இதெல்லாம் பார்க்க கூடாது. சரிங்களா? ரட்சிக்கப்படாதவர்கள் செய்கிற காரியங்களை செய்யக்கூடாது. உன் பிள்ளைய நெருப்பு மிதிக்க விடக்கூடாது. அதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில். எப்படிலாம் வாழணும்னு சொல்லி கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ சொல்றாரு, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை, தன்னுடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் கவனிக்கணும், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் ஏனோ தானே என்கிற வாழ்க்கையை வாழுகிறவன், பின்வாங்கி போகிறவன், ஆண்டவரை மறுதலிக்கிறவன், உலகத்தோடு ஒத்து போகிறவன், இச்சைகளுக்கு அப்படியே விழுந்து போகிறவன், மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். எச்சரிக்கை. எதுக்காக அழைத்திருக்கிறார்? அவருக்காக வாழும்படிக்கு. ஆமென். இப்போ நாம கூட பிள்ளைகளை பெத்தெடுத்து அதை நல்லா படிக்க வச்சு அதுக்கு வீடு வாசலை உண்டாக்கி அது கேட்கத்தெல்லாம் கொடுத்து வளர்த்து ஆளாக்குறோமே. எதுக்காக? வயதான நாட்கள் அது என்னை காத்துக்கொள்ளும். ஆமென். ஒரு நம்பிக்கை தானே. உங்க மேல என் மேல நம்பிக்கை வச்சு அப்பா அழைச்சிருக்கிறார். நீ என்னுடையவள். சும்மாவா ஆண்டவரே இந்த யோபு உங்களை ஓயாம நல்லவர் ஜால்ராட்சின்னு இருக்கிறான். அதனால நீங்க என்ன பண்றீங்க? அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் வேலை அடைத்து பாதுகாக்கிறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க, அவன் சம்பத்து குறைவில்லாமல் காத்துக்கொள்றீங்க. அவன் ஜால்ரா அடிச்சுக்கினே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், அவன் ஜால்ரா அடிக்கலடா, அவன் என் புள்ள இல்லாண்டவன், அவன் ஜால்ரா அடிக்கிறான். கொஞ்சம் என் கையில விட்டு பாருங்களேன், அவன் ஜால்ரா அடிக்கிறத இப்போ உங்களுக்கு வெளிவேசமாக்கி காட்டுவேன். இதோ என் பிள்ளை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். அவன் ஜீவனை எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. செய்யத்தெல்லாம் செய்ய. ஸ்தோத்திரம். 3 விதமான தாக்குதல். ஸ்தோத்திரம். கவனிங்க, தேவனுடைய அந்த விருப்பத்தை, தேவன் அவன் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையை அவன் அபத்தமாக்கவில்லை. அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை கொன்று போட்டாலே நம்பிக்கை அவர் மேல் இருக்கும். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் எனக்கு நீ சகலத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நீ செய்ய நினைத்திருக்கிறது ஒன்றும் தடைப்படாது. இப்படி புண்ணு பிடிச்ச உடம்புல கூட உண்மை நான் துதிப்பேன். கையை தட்டுவாமா யோபுக்காக தேவனுக்கு. அப்ப அன்பானவர்களே, கர்த்தர் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அநேகர் தேவனை அசட்டை பண்றாங்க. சர்ச்சுக்கு வந்துட்டு குடிக்க ஆசை வருதா? தேவன் இல்லாத இடத்துல போய் குடி பார்க்கலாம். போய் குடிப்பேன். எந்த இடம்? பாத்ரூம். அங்க கூட ஆண்டவருடைய அந்த பிரசனம் இருக்கிறது. அவர் சர்வ வியாபி, எங்க நிறைந்திருக்கிறார். அவருடைய மகிமை இல்லாத இடமே இல்லப்பா. வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார்,
பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் அங்கேயும் இருக்கிறார். அவருடைய மறைவு, அவருடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய மகாராஜாவாக இருந்த தாவீது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி ஒரு பொண்ணை கெடுத்ததும் இல்லாம பிளான் பண்ணி கொலையை செஞ்சுட்டான். ஆனா கர்த்தர் பார்க்கிறார், அதற்குண்டான பனிஷ்மெண்ட்டை கூட கொடுக்கிறார். இருதயத்துக்கு ஏற்றவன் தான். நான் உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். என் மகளே, என் மகனே, நான் அளவே இல்லாத மடங்கு கோடீஸ்வரன் தான். அன்பு பயங்கரமா உன் மேல வச்சிருக்கிறேன் தான். என்ன நீ நேசிக்கிறாயா? யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரன் வந்து உன் 10 ரூபாவுக்காக ஏங்குறான்னா உன் 10 ரூபா முக்கியம் இல்லை, நீ உன் உள்ளத்தால என்னை நேசிக்கிறியான்னு தான் அர்த்தம். ஆமென். அப்போ யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மை காண்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அவர் அற்புதம் செய்ய ரெடியாகும் போது நீ பாவத்தில் விழுந்துடுற, அசுத்தத்தில் விழுந்துடுற, அவிசுவாசத்தில் விழுந்துடுற, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் மனம் போல ஓடுற. சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பு. தேவனுடைய சுத்தத்துக்கு ஓடி வந்து விடு. தேவனுடைய அழைப்பின், தேவனுடைய அந்த மகத்துவமான அழைப்பின் மத்தியத்திற்குள்ள, அந்த மையத்துக்குள்ள வந்து நின்று விடு. அவருக்கு முன்பாக நேர்மையாய் ஓடு. அவருக்கு முன்பாக தூய்மையாய் வாழ்ந்து பார், பரிசுத்தமாய் வாழ்ந்து பார். நிச்சயம் பலன் உண்டு. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஒரு வசனத்தை வாசிச்சு இந்த 2வது பாயிண்டை முடிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அதை முதல்ல நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். கவனிங்க. அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே வாழ்ந்த வாழ்க்கைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது ஏடா குடும்பம்லாம் வாழக்கூடாது. சரிங்களா? உன் மனசு சொல்ற மாதிரிலாம் வாழக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்றது அப்படிதான் வாழணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு தகுதி இல்லை. நம்ம கர்த்தருடைய சொத்து, நம்ம அவருடைய உடைமை, இரவலாய் பெற்றுக்கொண்டோம். ஜாக்கிரதையோடு கூட அவர் கர்த்தர் என்னை பார்க்கிறார், அப்படி வாழணும். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்கிற ஒரு பக்தன் இருந்தான். கவனிங்க. அவனுக்கு வந்த துன்பத்துக்கு அளவே இல்லை. ஆனாலும் போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து அந்த வீட்டுக்கே அவன் சூப்பர்வைசராக மாறின அந்த சூழ்நிலையில் அந்த வீட்டில் ஓனராகிய போத்திபார் இல்லை. ஒரு நாள் போத்திபாருடைய மனைவி நித்தம் வந்து அவனை ஏமாற்றி அவனை வசியம் பண்ணி அவனோடு கூட பழகுவதற்கு அவனோடு கூட இன்பமாக இருப்பதற்கு கூப்பிடுறா. ஆஹா, ஸ்தோத்திரம். கரும்பு தின்ன கூலியா கவுந்தல்ல அவன். அல்லேலூயா, ஆமென். என் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பொல்லாப்பை நான் செய்வது எப்படி? போத்திபார் பார்க்காம இருக்கலாம், வேலைக்காரனுங்க பார்க்காம இருக்கலாம், அடிமைகள் பார்க்காம இருக்கலாம், அந்த தேசத்தின் பார்வோன் பார்க்காம இருக்கலாம். அண்ட சராசரங்கள் உண்டாக்கின தேவனுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. என் தேவன் என்னை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பங்குடையவனாய் இருப்பேன். உங்களை என்னை ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு அழைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெறக்கூடாதபடிக்கு அசுத்தத்துக்குள்ளாய் தள்ளுவதற்காக பிசாசு பிளான் பண்றான். விழுந்துடாத, ஏமாந்துடாத. அழைப்பை காத்துக்கொள். தேவனுடைய பிள்ளை என்கிற அழைப்பை காத்துக்கொள். தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற அழைப்பை காத்துக்கொள். தேவனுடைய பரிசுத்தவான் என்கிற அழைப்பை காத்துக்கொள். அன்றைக்கு மனுஷி சொன்னால் இவர் தேவனுடைய மனுஷன் என்று அந்த எலிசாவை சொன்னார்கள். அல்லேலூயா. இவங்க தேவனுடைய பிள்ளை, இவங்க தேவனுடைய மகன், இவங்க தேவனுடைய மகள். அப்படி நம்மளை பார்த்து சொல்லணும், சாட்சி சொல்லணும். ஆமென். அப்படின்னா நம்ம அப்பா பார்க்குறாரு. புருஷன் என்ன பார்க்கல, புருஷன் என்ன பார்க்கல.
பொண்டாட்டி என்ன பார்க்கல, என் பிள்ளைங்க என்ன பார்க்கல. ஆஹா, ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஃப்ரீடம். செய் பாவத்தை. இல்ல, உன்னை உருவாக்கினவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. அப்படின்னா எனக்கு முன்பாக நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கணும், உன்னை அணு அணுவா ரசிக்கிறேன். உன் வாயில என் வார்த்தைகள் தான் வரணும், உன் வாயில என் துதி தான் வரணும், உன் கண்கள் என் வேதத்தை பார்க்கணும், உன் கால்கள் எனக்காக ஊழியம் செய்ய ஓடணும், உன்னுடைய கைகள் என் வேதத்தை சுமந்து என்னுடைய வார்த்தைகள் அடங்கிய கைப்பிரதியை சுமந்து கொண்டு இன்னொருத்தருக்கு போய் கொடுக்கணும். அதை தப்பான காரியங்களுக்கு பயன்படுத்தாது. நான் அழைத்திருக்கிறேன் உன்னை, நான் அழைத்தவர், உண்மையுள்ளவர், மாறவே மாட்டேன். நீயும் மாறாத, நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ மூன்றாவது ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். முதலாவது சொல்லுகிறார், கவனிங்க என்னன்னு சொன்னாரு. தேவன் தம்முடைய அடையாளத்தை அங்கே காண்பித்தார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இரண்டாவது, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, அதாவது கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் வாழும்படிக்கு ஒரு அழைப்பை தருகிறார். மூன்றாவது, அங்கே தன்னுடைய எதிர்பார்ப்பை சொல்லுகிறார். தேவன் தம்முடைய எதிர்பார்ப்பை சொல்லுகிறார். படிமா அந்த வசனத்தை மறுபடியும். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. போதும். இங்க சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்பர் 1, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. நம்பர் 2, மூன்றாவது, அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு, உத்தமனாயிரு. அது போதும். எப்படி இரு? உத்தமனாயிரு. இதுதாங்க அவருடைய எதிர்பார்ப்பு. வேற எதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. உண்மையை சொன்னா, உன் பணத்தை எதிர்பார்க்கல, உன் நகையை எதிர்பார்க்கல, உன்னுடைய உடைமைகளை எதிர்பார்க்கல, உன்னுடைய ஆஸ்திகளை எதிர்பார்க்கல. ஸ்தோத்திரம். கவனிங்க, உன் வாழ்க்கையே எனக்கு கொடுத்து உத்தமமாய் நடந்து கொள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உத்தமமாய் அவர் மேல் நம்பிக்கை வைத்து ஓடு. அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அப்போ கவனிங்க, இங்கே ஒரு எதிர்பார்ப்பு. என் புள்ள சொன்ன சொல்ல தட்டாது. அவருக்கு பேர் என்ன? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். அப்போ கவனிங்க, நாமளும் அவருடைய எதிர்பார்ப்பை காப்பாற்றணுமா இல்லையா? தண்ணியில் இறங்கும் போது கவனிங்க, அவருக்கு பிராமிஸ் பண்றோம், இன்று முதல் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்தின் இரட்சகராகவும் என் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்றோமா இல்லையா? இந்த உலகத்துக்கு மரித்து, இந்த பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறேன். இனி வாழ்ந்தால் இயேசுக்காக வாழ்வேன், மரண பரியந்தம் அவருக்கு உண்மையா இருப்பேன், அவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை கடைபிடிப்பேன். சொன்னமா இல்லைங்களா? அந்த எதிர்பார்ப்பை கடைசி வரைக்கும் நிறைவேற்றுறோமா அல்லது விழுந்து போய் கிடக்கிறோமா ஆராய்ந்து பாருங்கள். முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒருவன் விழுந்து போனால் அது யாருக்குமே தெரியாது, உள்ளத்தில் விழுந்து போயிருப்பான். ஒருவன் உள்ளத்திலே பின்வாங்கி போயிருப்பான், ஆனால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாய் இருக்காது. ஆகவே இங்கே ஒரு அழைப்பை தருகிறார். நீ எனக்கு முன்பாக பரிசுத்தமா வாழ்ற, சூப்பர், ஆனா உத்தமனாயிரு. தெரியுங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட காலில் செருப்பு கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க காரியங்களில் பக்தியை காட்டுறாங்களா இல்லையா? நடந்தே போறாங்க இல்லையா? வெயில்ல பண்றாங்களே இல்லையா? அந்த பக்தியெல்லாம் காமிக்கிறாங்க இல்லையா? ஏன்னா கடவுளுக்கு இப்படி தான் ஒரு பக்தியை கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள தானே பரிசுத்தமாக வாழ்கிறாங்க. கெடுதல் செய்யக்கூடாது, ஒரு எறும்புக்கு கூட என்ன பண்ணக்கூடாது, கெடுதல் செய்யக்கூடாதுன்னு ஓடுறாங்க இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? அப்ப இங்கே கடவுள் நான் ஜீவனுள்ள தேவன், ஜீவனற்றவைகளுக்கு ஜீவனற்றவர்கள் அப்படி செய்யும் பொழுது ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவன் உள்ளவர்களாய் நீங்க உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து எனக்கு உத்தமனாய் நீங்கள், எனக்கு உத்தமையாய் நீங்கள் நடந்து கொண்டிருங்கள். ஆமென். அப்ப யார் உத்தமன்? பாவம் இல்லாதவன் அல்ல உத்தமன். உத்தமன்னா பாவமே செய்ய மாட்டான், அப்படி அல்ல. பாவம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. கவனிங்க, சின்ன சின்ன தேவையில்லாததெல்லாம் மைண்ட்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணும்.
ஆனாலும் பைபிள் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்துல பெறுவான். அப்படின்னா என்ன கவனிங்க, பாவம் இல்லாதவன் அல்ல, ஆனால் பாவத்தை ஒப்புக்கொண்டு பாவத்தை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழுகிறவன் தான் உத்தமன். ஆமென். பாவி கவனிங்க, 2 பேர் ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தன் தன்னுடைய நேர்மையை அடுக்கிக் கொண்டே போனான். ஆனால் இன்னொருத்தன், நான் பாவி ஆண்டவரே, நான் ஆண்டவரே அப்பா உமக்கு நிற்கிறதுக்கு முன்னாடி தகுதி கூட கிடையாதுன்னு அப்படின்னு சொன்னான். கர்த்தர் பார்த்தார், அவன் அல்ல இவனே நீதிமான். ஆமென். அப்போ கவனிங்க, அந்த பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவன் உத்தமன் அல்ல. ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ இந்த சின்ன தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, இனி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன் தான் உத்தமன். குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறவன் உத்தமன். அப்போஸ்தலர் 24:16 வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 24:16, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். போதும். யாருங்க உத்தமன்? குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்பட வேண்டும். சரிங்களா? ஆமென். நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றவாளியாய் தீர்க்குமானால் நம்முடைய மனசாட்சியை விட தேவன் பெரியவராய் இருக்கிறார். யார் உத்தமன்? யோபு 1:8 சொல்கிறது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். யார் உத்தமன்? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 10:18 சொல்கிறது, தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். பெருமை பாராட்டி பீத்தி கொண்டு ஓடுறவன் உத்தமன் கிடையாது. பரிசுத்தமும் வாழுகிறது கூட தேவனுடைய கிருபைதான். நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருப்பானாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அதுக்காகலாம் பெருமை பாராட்டக்கூடாது. இப்போ நான் விடாம ஜெபம் பண்றேன்னா கூட அதுக்காக கூட பெருமை பாராட்டக்கூடாது. எல்லாம் அவரிடத்தில் வந்து நமக்கு உண்டாகி கொடுத்த அந்த வல்லமையினால் உண்டான கிருபை. அவரால் தான் இந்த அளவுக்கு ஓடி வந்திருக்கிறேன். இனி ஓட போவது என் பலத்தினால கிடையவே கிடையாது, அவருடைய பலத்தினால, அவருடைய வல்லமையினால. ஆகவே தன்னைத்தானே தம்பட்ட அடிச்சுக்கிறவங்க தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். மோசேயை பார்த்து சொன்னார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். வீட்டிலேயும் உண்மையா இருக்கணும், சபை என்கிற வீட்டுக்குள்ளேயும் உண்மையா இருக்கணும். ஆமென். வீடுனா அங்க கணவன் மனைவி, கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையா இருக்கணும். ஆமென். காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு கட்டஸ்ட்டு ஊரை சுத்தக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட் கூட ஊரை சுத்தி பழகிட்டு வரக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எதை விதைக்கிறியோ அதை தான் அறுப்ப. ஆமென். சென்னைக்கு காலேஜ், ஆனா ஒரு பொண்ணு கூட சுத்தக்கூடாது. இதெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். யோசேப்புக்கு சின்ன வயசு தாங்க, ஆனா தன் உத்தமத்தை காத்து கொண்டான். கல்யாணம் ஆகி 2-3 பொண்டாட்டி இருக்கும் பொழுதே இன்னொருத்தன் பொண்டாட்டி மேல ஆசை வச்சான். யாரு? தாவீது. பத்சேபாள் பிறந்த குழந்தைய கர்த்தர் அடிச்சார்னு பைபிளை படிக்கிறோம். நீதிமானுக்கு இங்கேயே சரி கட்டப்படும். நீதிமானுக்கு இங்கேயே சரி கட்டப்படும். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். நான் உத்தமனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டாலே போதும், ஆண்டவர் உனக்கு வல்லமை தருவார், ஆண்டவர் உனக்கு பலன் தருவார், ஆண்டவர் பரிசுத்தாவின் மூலமாய் உனக்கு அபிஷேகத்தையும் அக்கினியையும் கொடுப்பார், சத்துரு உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு. யார் உத்தமன்? நீதிமொழிகள் புஸ்தகம் 16:32 சொல்லுகிறது, நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். படிமா அந்த வசனத்தை. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். நீடிய சாந்தம் உள்ளவன். கவனிங்க, உத்தமன்
பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும், பட்டணத்தை ஆஹா புடிச்சிட்டா பட்டணத்தை அப்படின்னு சொல்றவனை பார்க்கிலும், தன் மனதை அடக்குகிறவன், தன் மனதை கண்ட்ரோல் பண்ணுகிறவன். மன அலைப்பாயும், அதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, இதை குச்சி பார்க்கலாமா, இதை தொட்டு பார்க்கலாமா, இப்படி அலையும். மனம் ஒரு குரங்கு புத்தி. ஆனா வார்த்தை என்கிற பிரம்பால் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். ஆமென். அப்ப சொல்றாரு நீடிய சாந்தம் உள்ளவன். பைபிளில் படிக்கிறோம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். வீட்டில் போன உடனே ஆமா உடனே நம்ம பஜாரி ஆயிடக்கூடாது, தப்பா நினைக்காதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பாத்திரம் பறக்கக்கூடாது, சரிங்களா? தொலைபேசியை போட்டு எப்படா பண்ணிக்கோ, நான் போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிடக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பது இல்லை. ஆமென். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவனிங்க, கோபக்காரனாய் கணவன்மார்களும் இருக்கக்கூடாது. கணவன்மார்கள் ஆமென் சொல்லுவோமா? வரல பாருங்க. ஆமென், ஆமென், ஆமென். பேயாட்டம் ஆடக்கூடாது, சரிங்களா? நம்முடைய வாயிலிருந்து சின்ன காரியத்தில் கூட நம்ம வாய் தப்பு தப்பா பேசக்கூடாது. என்ன அசிங்கம் முடிச்ச வார்த்தை பேசினாதான் கெட்ட வார்த்தையா? நான் சொல்றேங்க, கவனிங்க. பன்னாடுனாலும் கெட்ட வார்த்தை தான், எருமாடுனாலும் கெட்ட வார்த்தை தான். என்ன சொல்றீங்கம்மா? ஏ பண்ணியே இங்க வா, நீ தான்டா. அப்ப என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? மற்ற சமயத்தில் தான் இருக்கிறாரா? அந்த சமயத்தில் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்மையோடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நான் தெரியாம சொல்லிட்டேன், யாத்திரா எனக்கு கோபம், யாத்திரா எனக்கு கோபம், அதனால நான் பண்ணிட்டேன். ஒரே வாயிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் வருமா, கசப்பான தண்ணீரும் வருமா, மாத்தி மாத்தி வருமா? அப்பனா நான் பரிசுத்தவான்களுக்கு ஒரு வாழ்க்கை, அந்தரங்கத்துக்கு ஒரு வாழ்க்கை. அப்பனா நீ அந்நியனா அம்பியா? யோசித்து பாருங்க. வாழ்ந்தால் கர்த்தருக்காக, ஆமென். சாட்சியா இருப்பதும் கர்த்தருக்காக, சாவதும் கர்த்தருக்காக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்கள், உத்தம வாழ்க்கை என்பது ஒரு நாள் நிகழ்வல்ல. ஆஹா இன்னைக்கு கேட்டோம்பா, அவ்வளவுதான், இன்னைக்கு உத்தமமா வாழ போறேன், அவ்வளவுதான். சாயந்தரம் சூரிய மறைஞ்சோடனே சோத்திரம், உத்தமத்துக்கு ஒரு மூட்டை கட்டு. நாலுலேருந்து திங்கக்கிழமை திருட்டுத்தனம், செவ்வாய்க்கிழமை செவிட்டுத்தனம், புதன்கிழமை புரட்டுத்தனம், வேலைக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை வெட்டித்தனம், சனிக்கிழமை சண்டித்தனம், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தம். ஞாயிற்றுக்கிழமை போய் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. நம்ம பேசுகிற பாஷையிலே பேசுவார் ஆண்டவர். கசமாலம் உங்ககிட்ட நான் இல்லை. ஆமென். யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். பசுத்தல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வெளியா, அவையில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, அவையில் நிரம்பி அவையில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் சூப்பர் ஆராதனை. அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, கிறிஸ்துவுக்குள்ளால் மனவேதனை. அவருக்கு மனவேதனை ஏற்படுத்துமா, சந்தோஷத்தை ஏற்படுத்துமா? அட்டென்ஷன் பிளீஸ். ஆராய்ச்சி பாருங்க உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை. அப்ப உத்தம வாழ்க்கை என்பது ஒரு நாள் நிகழ்வல்ல, அது ஒரு பயணம். ஏதோ ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் அப்படி கிடையாது. சாகும் வரைக்கும் உத்தமனாயிரு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்து போகாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியங்கள் உள்ள போக போக ஒன்றும் இல்லைங்க. ஒரு அழுக்கான பக்கெட்டி எத்தனை வச்சுடுங்க, பயங்கர போர்ஸா வர ஒரு குழா தண்ணி ஆன் பண்ணுங்க, சர்ற அடிக்கும். அடிக்க 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 அதில் இருக்கிற எல்லா அழுக்கும் கிளம்பிக்கணும், வெளியே போயிடும்.
என்ன சொல்றீங்க? ஆமென். அப்போ கவனிங்க, ஒரு நாள் நிகழ்வல்ல, தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழுகிற காலம் வரைக்கும் கவனிங்க, உத்தமனாய் வாழ கவனிங்க முயற்சி செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை படித்து திருவிருந்த ஆராதனைக்கு போகலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், இப்படி சொல்றேன், நீ வெட்கப்படாத மகனாயும் சத்திய வசனத்துக்கு நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும், அதுக்கு கீழ்ப்படிந்து சாட்சியாய் வாழுகிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி, உத்தமனாக அண்டர்லைன் பண்ணுங்க, உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இத கிரேக்க மொழியில மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதற்கு அர்த்தம் என்னன்னா ஸ்பூடாசென் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இது சிங்களத்தில் மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. தமிழ்ல சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு தினந்தோறும் முயற்சி செய். ஆமென். முயற்சி செய். தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி முயற்சி செய்து கொண்டே இரு. அப்படி கொஞ்சம் சிலிப்பாயிடுச்சா, சேத்துல வீரத்துக்கு நீ பன்னிக்குட்டிக்கு இல்ல, சேத்துல விழுவதற்கு நீ பன்னிக்குட்டி இல்ல, ஆட்டுக்குட்டி. ஒட்டரித்து உடனே எழுந்து நின்று ஆண்டவரே பாரு. ஆமென். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், பார்க்க வேண்டியவரே பார்த்து கொண்டு போகும் பொழுது உன் கால் ஸ்லிப் ஆகாது, உன் கால் இடராது, வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடிக்கு உன் கண்கள் நேராய் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க கடவது. ஆமென். வாழ போகிற வாழ்க்கை எத்தனை நாளைக்கோ தெரியாது. நமக்கு முன்பாக 2 காரியங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று நம்முடைய மரணம், இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை. இந்த 2ல எது நடந்தாலும் அடுத்த வினாடி என் ஆண்டவரை நான் பார்ப்பேன் என்கிற நிச்சயத்தை ஏற்படுத்தும் விதத்திலே நீ ஜாக்கிரதையாய் ஆண்டவருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்கும்படிக்கு தொடர்ச்சியாய் முயற்சி செய். ஆமென். இப்படி செயல்படும் பொழுது ஆபிரகாமுக்கு அங்கே ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார் அல்லவா? கடந்த மாதங்களிலே சரி, ஏற்கனவே 10 வருஷம் ஆயிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்கள் இந்த 8வது மாசத்துல நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்ம அப்படியே முழங்கால் படிடுவோமா?